தேசிய கல்வி உதவித்தொகை ரெனிவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வாங்கினவோ இதை பண்ணிக்கலாம். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். நமக்கு இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் செம்முடைய மார்க் ஷீட்டு, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி பார்த்துக்குங்க. நம்ம scholarships.gov.inல போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு அதில் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ், இது நம்ம ஏற்கனவே பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான். இதில் எதுவும் புது மெத்தட்ஸ்லாம் இல்லை. இப்போ உங்களுடைய ஓடிஆர் நம்பரை நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஓடிஆர் நம்பரை அடிச்சிருங்க. அதுக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், அதை அடிச்சுங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் ஃபர்கட் ஓடிஆர் கொடுத்து இது பண்ணிக்கலாம், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிரும். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்கீங்க, அதோடைய அகடமிக் இயர் 2020-24 டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். இப்போ 2025-26 உங்களுக்கு ரினியூவல் ஆப்ஷன்ஸ் வந்திருக்குது. ஸோ ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிரும். அடுத்து நம்ம எப்படி ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். இப்போ லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரினியூ அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் இயர் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ நீங்கள் இதில் வெறும் ரெண்டு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. ஏற்கனவே க்ரீன் கலர் இருக்கிறது தேவையில்லை, வெறும் ரெட் கலரில் உள்ளது மட்டும் தான். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிப்பீங்க இல்லாட்டி தேர்ட் இயர் படிப்பீங்க, 16/6/2025 ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜ், இது லாஸ்ட் செம்முடைய பர்சன்டேஜ் மாத்திரம் போட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறவங்க செகண்ட் செம்முடைய மார்க்கை மாத்திரம் பர்சன்டேஜை போட்டால் போதும். தேர்ட் இயர் படிக்கிறவங்களாக இருந்தால் ஃபோர்த் செம்முடைய மார்க்கை போட்டால் போதும். அது வந்து நீங்கள் இப்போ 84.21 இது மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் செம்முடைய மார்க்கை கம்பல்சரி மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாவோ இல்லாட்டி ஜேபாகாவோ பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சேவ் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமானது இதுதான். அண்டர்டேக்கிங் நீங்கள் ஸ்காலர்ஷிப் நீங்கள் ஏற்கனவே வேறு ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ என்எஸ்பி மூலமாகவே அவங்களே ஒரு அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தும் நீங்கள் வந்து இன்னொரு ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், பிசி எம்பிசி, எஸ்சி எஸ்டி, இது மாதிரி வேறு எந்த ஸ்காலர்ஷிப்புமே கம்பல்சரி வாங்கக்கூடாது. நீங்கள் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கீங்க. அப்படி வாங்குற மாதிரி அடுத்தது ரெனியூவல் பண்ண சொல்லிச்சுன்னா மித்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் ரெனியூவல் பண்ணாதீங்க. ஸோ என்எஸ்பியை மாத்திரம் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கங்க. இதில் தான் நமக்கு அதோட அதிக அமௌண்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ரினியூட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியதாக வேலை. ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரொசீடு கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லெஃப்ட் சைட்லேயே பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும். ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு லெஃப்ட் சைடில் காமிக்குது. வித்ட்ரா அப்ளிகேஷன் கொடுத்துடாதீங்க, பிரிண்ட் அப்ளிகேஷன். இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம ஸ்காலர்ஷிப் செக்ஷனில் நம்ம கொடுக்க வேண்டியதான். அந்த ஸ்காலர்ஷிப் செக்ஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு, லாஸ்ட் இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் இயர் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு செம் அண்டு செகண்ட் செம்முடையது, தேர்ட் இயர் படிக்கிறவங்க தேர்ட் அண்டு ஃபோர்த்து செம்மு, போனஃபைடு, இப்போ அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியது.